மல்லி செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி ஒரு வழியாக நம்மளை காப்பாற்ற தேவசேனை வந்துட்டாங்க, இவங்க கடவுளே அனுப்புன மாதிரி அப்படின்னு விஜய்கிட்ட போயிட்டு ஜெயிலில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அந்த தேவசேனை மேடம் நமக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க விஜய். அதனால் அவங்க மூலிமா நான் உங்களை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு இப்போது நம்பிக்கை வந்துடுச்சு விஜய். அதே மாதிரி வெண்பாவையும் நான் உங்கள் கூட சேர்த்து வைப்பேன். நாம் 3 பேரும் அந்த வீட்டில் போயிட்டு நிம்மதியாக வாழலாம் விஜய். நீங்கள் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. என்னால் நடந்த பிரச்சனை இது, என்னால் நடந்த தவறு இது. கண்டிப்பாக இதை சரி பண்ணாமல் விடமாட்டேன் விஜய். மல்லி, இதுக்கு நீ காரணம் இல்லை மல்லி. ஏன் நீ எல்லா பழியும் தூக்கி ஓ மேலே போட்டுக்கிற? ஆமாம் விஜய், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராஜேஸ்வரி என்னை மிரட்டும் போது நான் மட்டும் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சரி பண்ணி. நான் சொல்லாதது ஏன் தப்பு தானே விஜய். அதனால தானே இவ்வளோ பிரச்சனை ஆணுச்சு. அதனால் எனக்கே மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். நான் பண்ண தப்பை நான் தான் சரி பண்ணி ஆகணும். அதனால் தேவசேனம் எடுத்துகிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் விஜய். கண்டிப்பாக அவங்க நமக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், அடுத்த முறை நான் உங்களை பார்க்க வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியோடு தான் நான் வருவேன். சரிங்க விஜய், நான் இப்போ கிளம்பவா? அந்த நிஷாவை கோயிலில் மயக்கம் போட வச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பெரியம்மா இப்போது அங்கே இருக்காங்க. நான் சீக்கிரமாக கொண்டு போய் வெண்பாவை அங்கே விடணும். ஒருவேளை வெண்பா இல்லைங்கிறது நிஷாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் அதை வச்சு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது விஜய். மல்லி சொல்லவும் விஜய் ஒன்றே புரியுது மல்லி. வெண்பா பார்த்துருக்கணுமா? டாடா சீக்கிரமே வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து உன்னை பார்க்குறேன், புரியுதா? அது வரைக்கும் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருமா அந்த வீட்டில். சரிங்க டாடா, நான் பத்திரமா இருக்கேன் டாடா. நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க டாடா. ஜெயிலில் பயங்கரமாக கொசு கடிக்குதா டாடா உங்களுக்கு? சாப்பாடெலாம் எப்படி டாடா இருக்குது? எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை வெண்பா. உன்னை பார்த்துட்டேன்ல, இனிமேல் இந்த டாடாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டாடா பார்த்துக்கிறோமா, நீ கொஞ்சம் பார்த்துக்கிற சரியா அப்படின்னு 2 பேரும் பிரிய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிகிறாங்க. ஸோ வெண்பா கொண்டு போய் அங்கே விட்டுட்டு மல்லி அண்ணன் பண்ணிக்கிட்ட ரொம்ப நன்றி பெரியம்மா. நீங்கள் மட்டும் இந்த ஐடியா பண்ணலனா கண்டிப்பாக இது எனக்கு தோணியிருக்காது. பாவம் விஜய் வெண்பாவை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஏங்கி போயிட்டாரு. வெண்பாவை பார்த்த உடனே தான் விஜய் கொஞ்சம் நிம்மதியாகவே ஆனார் பெரியம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் பெரியம்மா. நீங்கள் மட்டும் இந்த ஹெல்ப்பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம்தான் பெரியம்மா. என்ன புள்ள ஹெல்ப்லாம் பேசிகிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? இது என்னுடைய கடமை புள்ள. வெண்பா யார்? என்னுடைய பேத்தி மாதிரி தானே வெண்பா. அப்படி இருக்கும்போது நான் இதை பண்ணாமல் இருப்பேனா? இதுக்கு போய் இப்படி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அண்ணன் பொண்ணி மல்லி அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு மல்லி நிம்மதியாக ரிலாக்ஸாக உட்காராங்க. அண்ணன் பொண்ணி ஒன்று, என்ன மல்லி நேற்றுக்கெல்லாம் ஒரு மாதிரி சோகமாக இருந்த, இன்னைக்கு புருஷனை பார்த்தது குஷியாக இருக்குது போலுக்கு. பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. மல்லி இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இந்த ஒரு நெருக்கம் இருக்க பற்றி அவனுக்கு அந்த நெருக்கம் வேணும். விஜய் அதுக்கு வெளியே வரணும். விஜயை பார்த்தோன்னே உனக்குள்ளே எப்படி ஒரு பூஸ்டப் ஆயிருக்கு பார்த்தியா? அதே மாதிரி அந்த ராஜேஸ்வரியை எப்படி வீழ்த்தலான்னு யோசிப்புல. நீலாம் கிராமத்தில் இருக்கும்போது எப்படி இருந்த யோசிச்சு பாரு. அப்படியாப்பட்ட மல்லியாக இருக்க நீ இப்போது பழைய மாதிரி மாறுப்புல. எப்போ பார்த்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் அழுதுகிட்டு வாழ்க்கையவே தொலைச்சிட்டோம் அப்படின்னு மூலையில் உட்கார மல்லியவா நான் பார்த்துருக்கேன். ஊரையே 2 ஆக்கிடுவேன். ஊரில் இருக்கிற விடலை பசங்களும் உன்னை பார்த்தா பயப்படுவானுங்க. அந்த அளவுக்கு நீ தைரியமான பொண்ணு புள்ள. அப்படி இருந்து போட்டு நீ என்னமோ இப்போ வந்து இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்க புள்ள. நீ பழைய மல்லியாக மாறு. அப்போ தான் உன்னை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனையும் உன்னை பார்த்து பயந்து ஓடும் புள்ள. இங்கே அன்னப்பண்ணி சொல்ல மல்லி பயங்கரமாக ரெடி ஆகிறாங்க. ஓகே பெரியம்மா, நீங்கள் வேணால் பாருங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இனிமேல் நீங்கள் பழைய மல்லியை பார்க்க போகிறீங்க. இந்த மல்லியோட ஆட்டத்தை இனிமேல் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு மல்லி போல்டாக பேசிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது நம்ம தேவசேனா கால் பண்ணுறாங்க. மல்லி, நான் தேவசேனா பேசுகிறேம்மா. மேடம் சொல்லுங்கள் மேடம். தெரியுது மேடம். சரிம்மா, என்ன பண்ணுறீங்க? இல்லை மேடம், இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்கள் மேடம், எதுவும் விஷயமா மேடம்? ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் ஒன்று தேவசேனா சொன்ன உடனே மல்லி சரிங்க மேடம் வந்துடுறேன் மேடம் சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அண்ணன் பண்ண உடனே என்ன பிள்ளை யார் ஃபோனில்? அதான் பெரியம்மா நம்ம ரெடி பண்ணல வக்கீல் தேவசேனா. ஆமாம், அவங்க தான் பெரியம்மா கால் பண்ணாங்க. என்னவா பிள்ளை, இது முக்கியமான விஷயமா? தெரியல பெரியம்மா, நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியம்மா. என்னவா இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேஸ் விஷயமா தான் ஏதாவது பேசுறதுக்கு கூப்பிட்ருப்பாங்க போல். காலையில் அவங்க ஆஃபீஸுக்கு போனால் என்னென்னு தெரியும் பெரியம்மா. பாத்தியா போல், இன்றைக்கி தான் நம்ம கோயிலுக்கு போனோம், விஜயை பார்த்த
பல மல்லியாக மாறப்போகிறேன்னு சொன்ன உடனே அதுக்கு வேலை வந்துச்சு பார்த்தியா? விடுப்புல இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ வேணா பாரேன். இங்கே அன்னப்பன் சொன்னதும் மல்லி நிம்மதியாக தூங்குறாங்க. காலையில் எதிர்த்து நம்ம மல்லி என்ன பண்ணுவாங்க, நேராக போயிட்டு தேவசனாவை அவங்க ஆஃபீஸில் பார்க்குறாங்க. மேடம் உள்ளே வரோம் மேடம். வாப்புல மல்லி தானே நீங்கள், உள்ளே வாங்க. சொல்லு மல்லி, அப்புறம் என்னாச்சு? விஜய் போய் ஜெயிலில் பார்த்தீங்களா? நேற்று கூட பார்த்தேன் மேடம். உங்களை பற்றி சொல்லிட்டு வந்தேன். நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக மேடம் நமக்கு உதவி பண்ணி உங்களை வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கேன் மேடம். கண்டிப்பாக மல்லி, அந்த ராஜேஸ்வரி தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அந்த ராஜேஸ்வரி ரொம்ப ரொம்ப பெரிய கிரிமினல் அப்படின்னு நான் விசாரித்ததில் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த கேஸில் விஜய் தான் குற்றவாளின்னு அந்த ரஞ்சிதா விஜய்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்கள்ல, அந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த இடத்துல ரஞ்சிதா தவிர வேறு யார் இருந்தா நல்லா நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது மல்லி சொல்கிறாங்க, மேடம் அந்த சம்பவம் நடக்கும்போது நானே இங்கே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அந்த குடும்பத்திலேயே நம்ம ரஞ்சிதாவுடைய அப்பா தான் கொஞ்சம் நல்லவர். அவர் அப்போதைக்கு அங்கே தான் இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துருப்பார் மேடம். அப்படின்னா அவர்கிட்ட பேசி அவரை நாம் விஜய்க்காக சாட்சி சொல்ல சொன்னால் அவர் விஜய்க்கு ஆதரவாக சாட்சி சொல்லுவாரா? சொல்லுங்கள் மல்லி. மல்லி ஒன்று யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், அவர்கிட்ட பேச விதத்தில் பேசினா அவர் நமக்காக சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்னா அந்த வீட்டில் அவங்க இருக்கும்போது நிறைய முறை எனக்கு எதிராக இந்த ரஞ்சிதா அம்மாவும் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போல்லாம் அவர் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அதனால் நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் மேடம். கண்டிப்பாக அவர் விஜய்க்காகவும் எனக்காகவும் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது மேடம். சொன்ன உடனே தேவசேனா, அப்படின்னா நீங்கள் இப்பயே போங்க, அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட பேசுங்க. அப்படி மட்டும் அவர் நமக்கு உதவி பண்ணிட்டார்னா விஜயை வெளியே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி மல்லி. தேவசேனா சொன்ன உடனே மல்லிக்கு ஒரு நம்பிக்கை வருது. மல்லியும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் நம்பரை தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்து அவர் நம்பருக்கு எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. எடுத்து மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கேட்டவுடனே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நானும் கேள்விப்பட்டேம்மா, ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலம்மா. நீ இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணியிருக்கேன்னு எனக்கே புரியுதுமா. நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா, சொல்லுமா அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்று அண்ணன் ஒன்றும் இல்லைண்ணே, உண்மையாலுமே நீங்கள் என்னை தங்கச்சி நினச்சிங்கன்னா எனக்காக கோர்ட்டில் விஜய்க்கு இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுண்ணே. கண்டிப்பாக விஜய் வெளியே வந்துடுவார்ண்ணே. அது மட்டும் இல்லை, விஜய்கிட்ட பிரித்த வெண்பாவையும் காப்பாற்றிலானே. அது மட்டும் எங்களுக்கு போதுண்ணே. எங்களுக்கு சொத்தோ பணங்காசோ எதுவுமே வேணாண்ணே. விஜய் வெளியே வரணும், வெண்பா விஜய் கூட சேரணும். அது மட்டும் நடந்தால் எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாண்ணே அப்படின்னு மல்லி சொல்லவும் கொஞ்சம் யோசிச்ச நம்ம ரஞ்சிதா அப்பா, சரிம்மா எப்போ வரணும் எங்கே வரணும் மட்டும் சொல்லு, நான் கண்டிப்பாக வரேன். விஜய்க்காக நான் சாட்சி சொல்கிறேம்மா. விஜய் வெளியே கொண்டு வரது என்னுடைய கடமைம்மா. என் பொண்ணு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருப்பான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவள் பண்ண பாவத்துக்கு பெத்த அப்பாவா நான் பிராய்ச்சித்தம் பண்ணுறேம்மா, நான் வரமான்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இங்கே மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கால் பண்ணி தேவசேனாட்டி சொல்கிறாங்க. தேவசேனா உடனே அப்படின்னா ஓகேம்மா, அவர் எப்போ வரணுன்னு நான் இப்போ அடுத்த ஹியரிங் கேட்டு சொல்கிறேன். நான் சொல்கிற டேட்டில் அவர் கரெக்டாக கோர்ட்டு வந்தால் போதும், விஜய் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தேவசேனா சொல்கிறாங்க. மல்லிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் வெளியே வர போகிறாரு, வெண்பா விஜய் கூட சேர போகிறா. இனிமேல் இந்த உலகத்தில் இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு மல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க.